அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கேப்ப மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்து பார்ப்போம் வாங்க. அதுக்கு சுடுதண்ணியை வந்து காய வச்சு வச்சுக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துக்கணும் அந்த சேவை சேர்க்குறதுக்காக. மற்றபடி கேப்ப மாவை என்ன பண்ணணும், தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதில் ஒன்றும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, உப்பு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணோம்னா, நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து பாசிப்பருப்பை நல்லா வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நல்லா வேகணும் இல்லையா, வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி அந்த இது சேர்க்க போகிறோம். இப்போது கேப்ப மாவு எடுத்துக்கலாம். அதில் சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா சுடுதண்ணி ஊற்றினா தான் ஒட்டாமல் இருக்கும். ஒட்டாமல் நல்லா வந்து கொதித்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா எப்படி சொல்கிறது, மாவு ரொம்ப பச்சையாக இருக்கும். சுடுதண்ணி எடுத்து கலந்தோம்னா நம்ம நல்லா இருக்கும், சாஃப்டாக வெந்தது மாதிரியே. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். எங்கள் மாமி பிடிக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, உருண்டை போட்டு வைக்க போகிறோம். உருண்டை போட்டு அதில் ஸ்டஃபிங் வச்சு இப்போ வந்து தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் நல்லா எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா திருவிட்டாங்க. இப்போ அதை நல்லா வறுத்துடணும். ஏன் அப்படின்னா, இதில் வந்து என்ன சொல்கிறது, கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா வந்து ட்ரையாக நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டோம்னா, நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நல்லா தட்டிக்கணும். வரல, ஸோ நல்லா இது பண்ணிக்கோங்க. இது திட்டாக தான் வரும், ஏன்னா மாவு இல்லையா. இப்போ என்ன பண்ணோம், வெல்லம் எடுத்துக்கிறோம். இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வெல்லம், வெல்லக்கட்டி, அப்புறம் வந்து ரவை, அப்புறம் வறுத்த நம்ம பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா, நல்லா அரைச்ச வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நாங்கள் அரைச்சிட்டோம். வேக வந்துருச்சு. அரைச்சதுக்கப்புறம் அதோட ரவை ஆட் பண்ணிக்காச்சு. அப்புறம் தேவையான அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா கட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் நல்லா பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது 3ம் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா வந்துடுச்சு பாகு கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ இந்த அரைச்சது இதுதான், இந்த விதமாக அரைச்சோம். அரைச்சதுக்கப்புறம் அந்த ஒரு இதில் போட்டு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காச்சு இந்த மாவு. அப்போ தேங்காய் அரைச்ச அந்த திருவின தேங்காய், அதையும் வறுத்த தேங்காயையும் போட்டாச்சு. இந்த பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு, அதை ஆட் பண்ணியாச்சு. இதோட என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா, அந்த ஏலக்காய் பவுடரு 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஸ்மெல் செம்மையாக இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வெல்லம் இருக்குல்லையா, வெல்லத்தை நல்லா ஊற்றிட்டு நல்லா காய்ச்சிக்கணும். அந்த காய்ச்சின வெல்லத்தை நல்லா ஊற்றிடணும். கிண்டிட்டு அதுக்கப்புறம் பத்தலை, இனிப்பு பத்தலைன்னா இனிப்பு போட்டுக்கணும். இந்த இன்க்ரீடியன்ட் தான் முக்கியம். இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கணும்னா, பச்சை பாசிப்பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பு, தேங்காய், அப்புறம் ரவை, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர், அவ்வளோதான். ஏலக்காவும் சுக்கும் பவுடர், அவ்வளோதான். இப்போ இதில் வெள்ளைக்கட்டையை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம், உருக்கி ஆட் பண்ணியிருக்கோம், பாகு மாதிரி, அவ்வளோதான். இதை சேர்த்ததுக்கப்புறம் இதை ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம என்ன கொழுக்கட்டை மாதிரியாக வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு ஸ்வீட் மோமோஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் மோமோஸ் செஞ்சேன். இதிலே செம்மையாக இருந்துச்சு. இப்போ எங்கள் மாமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது வச்சுட்டாங்க. வேறு எதுவும் இல்லை, அந்த கேப்ப மாவை எடுத்து இந்த ஸ்டஃபிங் மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆகும். மற்றபடி இதெல்லாம் ஈஸி தான். நல்லா செஞ்சு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அதிலே ரொட்டி மாதிரி ஒன்று செஞ்சோம். அந்த வீடியோ நான் காட்டுறேன். இப்போது இதெல்லாம் பண்ணுறாங்க எங்கள் மாமி மறுபடியும். ஏன்னா வந்து ஒட்டுதுன்றனால பொடி நிறையா சேர்த்துக்கிட்டாங்க. அந்த கேப்ப மாவையே சேர்த்துக்கிட்டு அதிலே தேய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு இதை ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஸ்டஃபிங் வச்சு மறுபடியும் உள்ளே வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், இது மாதிரி தேய்ச்சா சரி வராதுன்ட்டு கையில் எடுத்துக்கிட்டேன். அதில் மோமோஸ் மாதிரி செஞ்சேன். எப்படி சொல்கிறது, கொழுக்கட்டை மாதிரி செஞ்சேன். அந்த மோமோஸ் கொழுக்கட்டை மாதிரி முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அரிசின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவ்வளோதான். இந்த மோமோஸ் வச்சுருக்காங்க இல்லையா, 4, 5 மோமோஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட கேப்ப கொழுக்கட்டை ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.